families, welcome to our VV Vlogs. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog. நம்ம சேனல்லே ரொம்ப சூப்பர் அண்ட் ப்ரீஷியஸ் vlogன்னு நான் இதை சொல்லுவேன். நான் ரொம்ப பூரி போல நினைக்கிறேன். அப்போ தான் வந்து புதுசாக வரா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பேரண்டெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ண வச்சோம். அவங்க லைஃப்லேயே பார்க்காத ஒரு இடம், அவங்க லைஃப்பில் ஜேர்னி பண்ணாத ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். புக்கிங்லாம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைமுங்க. அங்கே செக் பண்ணும்போது எங்களுக்கு அல்ல டிக்கெட் எதுனா வந்து செல்லாது அப்படின்ட்டு போகிறாங்கன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக எல்லாத்தையும் பாஸ் அவுட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் மூஞ்சிலையும் பாருங்கள், 32 பல்லும் தெரியும், அந்தளவுக்கு ஹாப்பினஸ் ஃபேஸில். என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கேன். செம்ம ஹாப்பியாக இருக்க போது, செம்ம ஜாலியாகவும் இருந்தது இந்த vlog. இந்த செக் உள்ளே போயிட்டு பார்த்தா இதுதான் ஃப்ளைட்டுங்க. நான் நேரில் ஃபஸ்ட் டைம் இதுதான் என் லைஃப்லேயே நானுமே பார்க்குறேன். எங்கள் ஹோல் ஃபேமிலி இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு டைம் இதை லைவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நமக்காக என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம என்னென்னலாம் பார்க்கலையோ அதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க தான், அவங்களுக்கு என்னப்பா நிறைய அமௌண்ட் இருக்குது, காசு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம தான் வந்து கஷ்டம்னாலும் அனுபவிச்சுக்க போகிறோம், நஷ்டம்னாலும் நம்ம தான் அனுபவிச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அவங்களோட என்ஜாய்மெண்ட். ஜஸ்ட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 3600 தான். ஒரு ஆளுக்கு ஒரு லைஃப் டைமில் ஒரு 3600 கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம், என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. What experience, no? எப்போயுமே நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கான ஒரு பெரிய சந்தோஷம் வந்து நம்மளுடைய பேரண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த லைஃப் இன்னுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய கடவுள் வழிபாடுகள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் வளரும்போது உங்களுடைய பேரண்ட்டோட ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு என்ன வாங்கி தரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத தாண்டி அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஜாலியாக ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி புது புது இடத்துக்கெலாம் போகும்போது அவங்களையுமே கூட கூட்டிகிட்டு போவேன். ஸோ சில டைம் வந்து கஷ்டமாக இருந்தாலுமே நான் வந்து மணியெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓகே நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் எப்போ வளர்ந்தாலும் எப்படி வளர்ந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது யார் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டோட பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய லைஃப்பில் பெரிய மோட்டிவேட் ஆகி நீங்கள் க்ரோத் ஆவீங்க. எப்போவுமே பேலன்ஸ்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும்.
ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப கிஃப்டட் போல். ஏன்னா நாங்கள் போகிற வழியில் மழையும் பெஞ்சது, நல்லா வெயில் அடிச்சது, நல்லா மேகங்களும் தெரிஞ்சது. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடச்சிது. எல்லா கிளைமேட்டும் ஒரே ஃப்ளைட் ட்ரிப்லேயே பார்த்துட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். இது வந்து நாங்கள் அங்கேருந்த ஃப்ளைட்லாம் எடுத்தோம். அப்புறம் இறங்கினோடனே ஒரு பஸ்ஸு கொடுக்குறாங்க, அவங்களே வந்து வெளியேற்றிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பஸ் வருது. இதுலேயே வந்து எங்களை இட்டு போய் ஏர்போர்ட் வெளியே விட்டாங்க. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிருக்கோம். இது அவார்ட் ஃபங்க்ஷனை கண்டினியூ விலாக் வரும். ஸோ கீப் வாட்சிங் சின்ன விலாகர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாடா பாய்.